ஹாய் ஃப்ரெண்ட், எங்கள் வீட்டு தீபாவளி எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த தடவை வந்து சென்னையிலேயே வச்சு தீபாவளி கொண்டாடியாச்சு. என் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது ஒரு வருஷம் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட கொண்டாடுறோம். சென்னையில் ஃபஸ்ட்டு தீபாவளி. அத்தை மாமாலாம் அவங்க கூட சென்னையில் இருந்தாங்க, அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகலை. தீபாவளிக்கு முதல் நாள் தான் போய் பட்டாசு வாங்கினோம். பாப்பாவுக்கு வந்து கம்மி பட்டாசு ஒரு 2-3 லட்சம் வெடி, அப்புறம் வந்து ஒரு பாகுபலி வெடிக்கிறோம், அப்புறம் ஒரு மயில் புஷ்வானம் மாதிரி வெடிக்கிறது ஒன்று, ஒரு சின்னதாக தான் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு பூண்டு வெடியும் துப்பாக்கியும் வாங்கியிருந்தோங்க. பாப்பா பூண்டு வெடி நல்லா போடும், கம்மி மத்தாப்பு நல்லா போடணும், அதை தான் தேடி வாங்கினோம். தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். கறியெல்லாம் வந்து நைட்டே எடுத்து வச்சுட்டோம். அதனால் எழுந்திரிச்சி வடை செஞ்சோம். உளுந்த வடை, பருப்பு வடை, ஆமை வடை செஞ்சோம். அடுத்து இட்லி செஞ்சு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அது கொஞ்ச நேரத்துலேயும் மத்தியானம் சாப்பாடு பிரியாணி செஞ்சோம், கறி குழம்பு, அப்புறம் ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுட்டோம். நான் அது வந்து நைட்டுக்கு பார்த்துக்கலான்னு வச்சுட்டோம். இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டாவே ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் சாஸ்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டு கீழே வந்து வெடி வெடித்தோம். இந்த மயில் வந்து நாங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக தான் மயில் வச்சோம். முதல்ல வந்து வெடிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா பக்கம்லாம் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வெடி சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்து டம் தான் கடிச்சு. இதுவும் ஃபைனல் அவுட்புட். பெரிய வெடின்னு பார்த்திங்கன்னா இது தான் எங்கள் இதில் கடைசி. இந்த 2ம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது தான் எங்கள் மாமா வச்சாங்க. அடுத்து பாப்பா கம்மி மத்தாப்பு வச்சாங்க. புகழை கொஞ்சம் இதாக இருந்தால் உனக்கு காலையிலேருந்து நல்லா இருந்தால் எங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வெடி சவுண்டு கிடச்சி தீபாவளி அன்னைக்கு ஹெவியாக கிடச்சுங்க. நாங்களே பயப்படுற அளவுக்கும் பில்டிங் இடிஞ்சு விழுகிற அளவுக்கு தாங்க சவுண்டு டம்னு கிடச்சி. ஃபைனல் அவுட் போட்டது மயிலோடு சேர்ந்தது இது ஒன்று. எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்களாம் சோலோவாக வச்சு வெடி இருந்தோம். இது முடிஞ்சதுக்கப்புறமும் நல்ல அடுத்த நாளும் வெடி சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. இதில் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்குனாலே மழை பெய்யும். மழை பெய்கிறதுலையும் இங்கேயும் நல்ல டம் சவுண்டு மட்டும் குறைச்சல்லாமல் வெடிச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணி சென்னை வாசிகள் எல்லோரும் வெடிக்க தான் செஞ்சாங்க. நாங்களும் இங்கே சென்னையில் என்ஜாய் பண்ணோம். உங்களோட தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.